திடீர்னு ஒரு செங்கோட்டையன் அன்னைக்கு உதயமானார் பாத்தீங்களா, 4 மாசம் முன்னால 5 மாசம் முன்னால. அந்த மாதிரி வேற யாராவது உதயமாக போறாங்களா? திடீர்னு வேலுமணி உதயம் ஆயிடுவாரா, இல்ல வேற யாராவது உதயம் ஆவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால எந்தவித சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவர் இந்த விஷயத்த பேசியிருக்கிறதா நான் பாக்குறேன். அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி மீது எந்த விதமான மன வருத்தமும் கிடையாது. அவர் சொன்ன சில உண்மைகள், அதாவது அண்ணாதுரை பற்றியோ அல்லது ஜெயலலிதா பற்றியோ அவர் சொன்ன சில உண்மைகள் அவங்களுக்கு பிடிக்கலங்கிறத ஒரு காரணமா காட்டி அவங்க வெளியில போயிட்டாங்களேங்கிற அந்த மன வருத்தம் இருக்குமே தவிர, அண்ணாமலை எல்லாம் சாதாரண ஆளு கிடையாது சார். அதாவது எலி வந்தது சொன்னா நம்ம வீடையே கொளுத்துற மாதிரியான ஆளுகள்லாம் கிடையாது. அவங்க சின்ன வயசுலயே நல்ல முதிர்ச்சி பெற்ற அறிவாற்றல் மிக்க ஒரு தலைவர் தான் அவரு. இன்னும் 35 வருஷம் மினிமம் அரசியல் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொன்னா, அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னருக்கு வேண்டிய அந்த பிளெக்சிபிலிட்டி, அந்த சென்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இது எல்லாமே அண்ணாமலைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அவருடைய சின்ன தலையில ஒரு மிகப்பெரிய மூளை இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அதனால அவர் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வியே வராது. அற்புதமா அவர் வேலை செஞ்சு எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவாரு. சார், டிஎம்கே எல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ரொம்ப எஃகு கோட்டை, கொள்கை கூட்டணி, மண்ணாங்கட்டி அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்னும் கிடையாது. இந்த தேர்தலையும் 2026லயும் அதே மாதிரி 1991 2011 இந்த 2 தேர்தலில் எவ்வளவு மோசமான தோல்வியை சந்தித்ததோ அதே தோல்வியை இவர்கள் சந்திப்பார்கள் அப்படிங்கிறத நாம. சில பேர் என்ன சொல்றாங்க, பையனை உள்ள கொண்டு வர்றதுக்காக தான் உங்களுக்கு இது மாதிரி டிராமா போடுறாங்க அப்படின்ட்டு. ஆனா கையில எல்லாம் அவருக்கு இதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, பார்த்தோம் நாம. லுங்கி கட்டிக்கிட்டு எல்லாம் சைன் எல்லாம் பண்ணாரு. கழக கண்மணிகள்லாம் ஒரே புல்லரிக்குது, புலகாங்கிதம் ஆயிட்டாங்க. ஆஹா, இந்த கண்டிஷன்லயும் கூட முதல்வர் வேலை பண்றாரு அப்படின்னா, கரெக்டா விக்க மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. விக்க காட்டவே இல்லை. தனிப்படை அப்படிங்கிற பேர்ல கொலைப்படையே நீங்க 4 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. போலீஸ்ல சங்கர் ஜிவால் அழகா ரிட்டையர் ஆக போறாரு. சங்கர் ஜிவால் மேல என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க ஒரு முதல்வரா இருந்து? உங்களுடைய இரும்பு கரம் குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக அல்ல, சங்கர் ஜிவால் மேல பயன்படுத்துங்கன்னு நான் சொல்றேன். எதையுமே பண்ணாம இன்னைக்கு அவங்க போய் ஓட்டு கேட்டாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக தான் செய்யுது. எந்த ஒரு திமுக காரனும் மனமுவந்து அந்த வேலையை அவன் பண்ணல அப்படிங்கிறது முதல்வருக்கும் விஷயம் போயிருக்கு. அதனால தான் அவரே நெஞ்சு வலி, தலை சுத்தல், எடுறா வண்டிய. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா திடீர்னு எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. என்ன காரணம் சார்? எதற்காக இதை கேட்கிறேன்னா, கொஞ்ச நாட்களாகவே எல்லாருமே சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஆகாது, இரண்டுமே பனிப்போர் மாதிரி நடந்துட்டு இருக்குன்ற சில விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு அண்ணாமலை மாற்றத்துக்கான காரணம் என்ன சார்? அண்ணாமலை மாற்றத்திற்கான காரணம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு கூட்டணி அமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ணாமலையினுடைய அந்த நேர்மைக்கு அது ஒரு சவாலா மாறிடும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அதாவது அதிமுகவில் அதை ஒரு நிபந்தனையா வச்சாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சின்ன கட்சி, அதாவது 1.5 கோடி பேர் இருக்கிற உறுப்பினர்களாக இருக்கிற கட்சி, 14 கோடி பேர் உறுப்பினர்களா இருக்கிற ஒரு ஆல் இண்டியா கட்சிக்கு இதெல்லாம் நிபந்தனையை வைக்க முடியாதுங்கிறத நான் முதல்ல பதிவு பண்ணிருக்கேன். அதனால நிபந்தனையை வச்சாங்களோ வைக்கலையோ அது வேற விஷயம். நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறத பார்க்கணும். அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் நட்டாவும் இதைத்தான் பார்த்துருக்குறாங்க. அண்ணாமலையை நான் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி வேற யாரையாவது போட்டு இந்த கூட்டணியை அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ திடீர்னு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு அண்ணாமலை இப்ப சொல்றாருன்றீங்க. இதுக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் கிடையாதுன்னு அவர் சொல்லலையே, அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லையே. அவர் சொல்லிட்டு இருந்தாரு கூட்டணி ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சியே அமையும் நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டாரு அன்னைக்கு. ஏன்னா
அமித்ஷா உள்துறை அமைச்சர் எங்கள் கட்சியில ஒரு மிகப்பெரிய தலைவர், அவர் சொல்றதை தான் நான் வந்து சொல்ல முடியும், நானாகவே வேற எதுவும் வேற பாட்டு பாட முடியாதுன்னு அவர் சொன்னது கரெக்ட் தான். அதனால இப்போ அவர் இன்னைக்கு சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நான் அதை வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா ஏடிஎம்கேலேயே சில பேருக்கு திடீர்னு ஒரு செங்கோட்டையன் அன்னைக்கு உதயமானார் பாத்தீங்களா, 4 மாசம் முன்னால 5 மாசம் முன்னால, அந்த மாதிரி வேற யாராவது உதயமாக போறாங்களா, திடீர்னு வேலுமணி உதயம் ஆயிடுவாரா, இல்ல வேற யாராவது உதயம் ஆவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால எந்தவித சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவர் வந்து இந்த விஷயத்த பேசியிருக்கிறதா நான் பாக்குறேன். இந்த ஒரு கூற்று, அண்ணாமலையின் கூற்று, இரண்டு கட்சிகளுக்கும் உள்ள அந்த ஒரு நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும் நான் பாக்குறேன். ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போ 2026 எலெக்ஷன்ல அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு தீவிரமா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத இதை வைத்து நம்ம எடுத்துக்கலாமா? நீங்க நீங்க சந்தேகமே படக்கூடாது. இப்பதான் நான் சொன்னேன், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு நம்ம சொல்லும் போது அண்ணாமலை வேலை பண்ணுவாரா மாட்டாங்கிற கொஸ்டின், அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி மீது எந்த விதமான மன வருத்தமும் கிடையாது. அதாவது அவர் சொன்ன சில உண்மைகள், அதாவது அண்ணாதுரை பற்றியோ அல்லது ஜெயலலிதா பற்றியோ அவர் சொன்ன சில உண்மைகள் அவங்களுக்கு பிடிக்கலங்கிறத ஒரு காரணமா காட்டி அவங்க வெளியில போயிட்டாங்களேங்கிற அந்த மன வருத்தம் இருக்குமே தவிர அண்ணாமலை எல்லாம் சாதாரண ஆளு கிடையாது சார். அதாவது ஒரு சின்ன, அதாவது ஒரு எலி வந்தது சொன்னா நம்ம வீடையே கொளுத்துற மாதிரியான ஆளுகள்லாம் கிடையாது அவங்க. ரொம்ப ஒரு முதிர்ச்சி, அதாவது சின்ன வயசுலயே நல்ல முதிர்ச்சி பெற்ற அறிவாற்றல் மிக்க ஒரு தலைவர் தான் அவரு. அவருக்கு வந்து நீண்ட கால பயணம், அதாவது 100 மீட்டர் டேஷ், 200 மீட்டர் டேஷ், 1000 மீட்டர் டேஷ், 1 கிலோமீட்டர் தூரம் இது ரன்னிங் ரேஸு, அதுக்கப்புறமா வந்து மேரத்தான் 5000 மீட்டர், 10,000, 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் டேஷ், இது எல்லாத்துக்குமே அவருக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும், எப்படி ஓடணும் அப்படின்னுட்டு. அவருக்கு வந்து 10,000 கிலோமீட்டர்ல 20,000 கிலோமீட்டர் ஒரு ஓடக்கூடியவர்னு நான் இதுக்கு முன்னால பதிவு பண்ணிருக்கேன். ஓகே, அவரு இன்னும் 35 வருஷம் மினிமம் அரசியல் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொன்னா அந்த அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னருக்கு வேண்டிய அந்த ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த சென்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து அண்ணாமலைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அவருடைய சின்ன தலையில ஒரு மிகப்பெரிய மூளை இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அதனால அவர் வந்து பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வியே வராது. அற்புதமா அவர் வேலை செஞ்சு எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவாரு. அதையும் விட முக்கியம், டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்புவாருங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. அதான் சார், இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, திமுக வந்து 20 இடங்களுக்கு கூட வராது, எதற்காக கருத்து கணிப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்றது உண்மையா? இப்போ திமுக நிலைமை எப்படி சார் இருக்கு இப்போ? சார் நான், ஐயோ சார், 1991 எலெக்ஷன் கருணாநிதிக்கு எவ்வளவு வந்துச்சுன்னு பாருங்க. அந்த 2 பேர் சொன்னார் இல்லையா, 2 பேர் தான் ஜெயிச்சாங்கன்னுட்டு. அந்த 2 பேர்ல ஒருத்தர் கருணாநிதி, இன்னொருத்தர் பரிதி இளமழுதி, 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. கருணாநிதி நான் வரவே மாட்டேன் சட்டசபைக்கு அப்படின்னு கோச்சுக்கிட்டு போயிட்டாரு, ரிசைன் பண்ணிவிட்டு. 2011 என்ன ஆச்சு? 23 இடம் தான் கிடைச்சது அவங்களுக்கு. எதிர்கட்சி தலைவர் பதவி கூட கிடைக்கல சார் டிஎம்கேக்கு. சார் டிஎம்கே எல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ரொம்ப எஃகு கோட்டை, கொள்கை கூட்டணி, மண்ணாங்கட்டி அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தேர்தலையும் 2026லயும் அதே மாதிரி 1991 2011 இந்த 2 தேர்தலில் எவ்வளவு மோசமான தோல்வியை சந்தித்ததோ அதே தோல்வியை இவர்கள் சந்திப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம ரியல் ஒன் சேனல்ல நாம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடந்த 6 மாசமாக. அதையே அண்ணாமலை சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு டிஎம்கேனுடைய கண்டிஷன் அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்குள்ளேயே அவங்களுடைய பிஎன் பெண் நிறுவனம் நடத்தின அந்த பீப்புள்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் நடத்தின அந்த கருத்து கணிப்பு படி 100 இடங்கள்ல அவங்க வந்து வீக்கா இருக்கிறாங்க டிஎம்கே. இதை தவிரவும் கருத்து கணிப்பு, அதாவது ரீசென்ட்லி தனியார் கருத்து கணிப்புகள்லாம் வந்தது இல்லையா, அதன்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் முடிவு செய்யக்கூடிய 70 தொகுதிகளிலும் டிஎம்கே பின்னுக்கு தள்ளப்படுகிறது. அப்படின்னா பாருங்க, 170 இடங்கள்ல அவங்க வந்து பின்னுக்கு போயிடுவாங்க. 100 + 70 170 இடங்கள் போச்சுன்னு சொன்னா பாக்கி 64 இடங்கள்ல அவங்களுக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அதுல எவ்வளவு கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க போறதுன்னு, கூட்டணின்னு ஒண்ணு இருந்தா
கூட்டணின்னு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா பயங்கரமான அரசியல் மாற்றங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னால 1947 இன்னைக்கு வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங், அதாவது கருத்து கணிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவா தான் நான் பாக்குறேன். ஹரியானாவை விட, டெல்லியை விட, மகாராஷ்டிரா இப்ப நடந்தது நவம்பர் மாசம், அதை விட ஒரு வினோதமான கள நிலவரம் தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. தேங்க்ஸ் டு விஜயனுடைய எழுச்சி. விஜயனுடைய எழுச்சியினுடைய காரணமாக தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதிமுக தலைமை இல்லை, கருணாநிதி இல்லை, இங்க முதல்வர் வேற டிராமா போடுறாரு, அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. பையனை கொண்டு வரலாமா? சில பேர் என்ன சொல்றாங்க, பையனை உள்ள கொண்டு வர்றதுக்காக தான் உங்களுக்கு இது மாதிரி டிராமா போடுறாங்க அப்படின்ட்டு. ஆனா கையில எல்லாம் அவருக்கு இதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, பார்த்தோம் நாம. லுங்கி கட்டிக்கிட்டு எல்லாம் சைன் எல்லாம் பண்ணாரு. கழக கண்மணிகள்லாம் ஒரே புல்லரிக்குது, புலகாங்கிதம் ஆயிட்டாங்க. ஆஹா, இந்த கண்டிஷன்லயும் கூட முதல்வர் வேலை பண்றாரு அப்படின்னா. கரெக்டா விக்க மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, விக்கனை காட்டவே இல்லை. போட்டோ நீங்க ஷூட் பண்ணும்போது நீங்க நல்லா தானே சார் போவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்கல, அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. போட்டோ ஷூட்டிங் பண்ணினா மாதிரி தான் நான் பார்க்குறேன் இதை. ஸோ இந்த ஷூட்டிங் எல்லாமே உங்களுக்கு உதயநிதியை பட்டாபிஷேகம் பண்றதுக்கான ஆயத்தமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அதுல உண்மை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. திமுக வரலாற்றிலேயே கருணாநிதி மட்டும் ஜெயிச்சதாக வரலாறுலாம் இருக்கு சார். அதே மாதிரிதான் இப்போ திமுக இருக்கிறது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் தெரிவிக்கிறாரு. இப்போ பாத்தீங்கன்னா இருக்க சூழ்நிலையில திமுக அகல பாதாளத்துல தள்ளப்பட்டிருக்கு, நம்ம இதை வைத்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு நீங்க பாருங்க சார். நீங்க 4 ஸ்கீம் எனக்கு சொல்லுங்க சார், நல்ல ஸ்கீம். அதாவது முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி அமைத்தார், முதல்வராக இருந்தார், அவர் கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு 4 சொல்லுங்க. நான் ஜெயலலிதா பத்தி சொல்றேன். குடிநீர் திட்டம், அம்மா குடிநீர், அம்மா உணவகம் 2, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் 3, தமிழ்நாட்டுக்கு மருத்துவக் கல்லூரிகள் 4, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரினாரு 2020 நவம்பர்ல. மே மாசத்துல ஆரம்பிச்சு நவம்பருக்குள்ள எல்லாத்தையும் தூர்வாரி முடிச்சாரு. ஏதாச்சும் ஒரு திட்டம் ஏன் இது வேளாண் மண்டலம் கொண்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி. 4 வருஷம் 3 மாசத்துல இவங்க ஏதாவது ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க பாருங்க. 1000 ரூபாய் நீங்க எப்ப கொண்டு வந்தீங்க? மகளிர் உதவித்தொகை 2.5 வருஷத்துக்கு அப்புறமா. அப்போ அந்த 2.5 வருஷத்துக்கு வேண்டியது, அதாவது கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் நஷ்டமாயி போச்சு. அதுலயுமே ஏகப்பட்ட குளறுபடிகள், குழப்பங்கள். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இப்போ திடீர்னு என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சில பெண்மணிகள் ஆல்ரெடி புகார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 4 மாசமா எங்களுக்கு வரவே இல்லை சாமி அப்படின்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு உங்களால நீங்க ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா நடத்தின ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? ஆனா கிடையாது. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை, பெண்கள் மகளிர் உதவித்தொகையை நம்ம டிஎம்கே மெம்பர்ஷிப் கூட கனெக்ட் பண்ணி அவங்களுடைய ஓடிபி வாங்கி அவங்கள மெம்பரா சேர்த்து விட்டு, இல்லைன்னா ஒரு கட்சிங்க, அதாவது எவ்வளவு பெரிய கட்சி பாஜகவே இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துல நீங்க 77 லட்சம் பேரை சேர்க்க முடியுமா சார்? சிம்பிளி இம்பாசிபிள். எந்த கட்சியும், டொனால்டு ட்ரம்ப்புக்கே முடியாது சார், சீனாக்காரனுக்கு கூட முடியாது சார். ஆனா இவங்க பண்ணிட்டதா சொல்றாங்கன்னு சொன்னா அதையும் நம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு நம்ம முதல்வர் உண்மையிலே நம்புறாராங்கிறது தெரியல. ஏன்னா அவர் சைட்ல இருந்து எந்த விதமான எதிர்வினையும் வரலைங்கிறதுனால அவர் நம்புறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா இந்த முதல்வரை ஏமாத்துறதுக்காக தான் டிஎம்கே காரங்க வேலை பண்றாங்கன்னு ஆயிப்போச்சு. இன்னைக்கு அவங்களால குடும்பமா தெருவா இறங்கி மக்களை சந்திக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் இருக்கிற கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது நீங்க பாருங்க. கூடவே இது ஹாஸ்பிட்டல் இருக்கிற கண்டிஷன் என்னன்னு நீங்க பாருங்க. 2 days பேக் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்திருந்தது. ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல், அதாவது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சென்னையில என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்குங்கிறது நீங்க பாருங்க. அங்க குடிநீர் கூட கிடையாது. புதுசா பிரசவம் ஆகி அந்த குழந்தைகள்லாம் இதுல பிளாட்ஃபார்ம்ல தரையில படுத்துக்கிட்டு இருக்கு, தரையில தான் போட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சுகாதார கட்டமைப்பு. இப்ப புரியுது அவங்களுக்கு ஏன் நாங்கெல்லாம் அப்போலோக்கு தான் போறோம், காவேரிக்கு தான் போறோம் அப்படின்னுட்டு. நான் என்ன சொல்றேன், மா சுப்பிரமணியன் சொன்னார்ல,
உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் நூற்றாண்டு விழா கிண்டி பல்நோக்கு மருத்துவமனை ஆரம்பிச்சாங்கல்ல. ஏங்க அங்க போல நீங்க? அங்க போனாலும் இதே கண்டிஷன் தான் இருக்கும். அப்புறமா முதல்வர் முதல்வர் குணமாக வேண்டும், அது வேற விஷயம். அந்த பிரார்த்தனை நம்ம கிட்ட எப்பவுமே இருக்குது. ஆனா எதுக்கு இந்த மாதிரி இரட்டை வேடம் அப்படிங்கிறேன். உங்களுக்கும் எனக்கு மட்டும் அரசு ஆஸ்பத்திரி, அங்க போனீங்கன்னா பெட் கிடைக்காது, அட்மிஷன் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா போயிடும், டாக்டர் இருக்க மாட்டாரு, நர்ஸ் இருக்க மாட்டாரு, மருந்து இருக்காது, படுக்கைகள் இருக்காது, கொசு கடிக்கும், தெரு நாய்கள்லாம் உள்ள வந்து படுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலையில நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். ஆனா இவங்க எல்லாம் போயிட்டு அப்போலோலையும் காவேரியிலையும் வேற எங்கேயாவது ஒக்காடுலையும் ஜெம்முலையும் போய் படுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான ஒரு ரெட்டை வேடம் நீங்க? ஆனா பேர் மட்டும் திராவிட மாடல் திராவிட மாடல்ங்கிறது. பள்ளி கூரைகள்லாம் இடிஞ்சு கீழே விழுது. ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு கடலூர்ல பள்ளி கூரை கீழே கீழே உடஞ்சி கீழே விழுது. அழுகின முட்டை உங்களுக்கு தெரியும், போதைப் பொருட்களாச்சாரம் உங்களுக்கு தெரியும், தனிப்படை அப்படிங்கிற பேர்ல கொலைப்படையையே நீங்க 4 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. போலீஸ்ல சங்கர் ஜிவால் அழகா ரிட்டையர் ஆக போறாரு. சங்கர் ஜிவால் மேல என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க ஒரு முதல்வரா இருந்து? உங்களுடைய இரும்பு கரம் குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக அல்ல, சங்கர் ஜிவால் மேல பயன்படுத்துங்கன்னு நான் சொல்றேன். எதையுமே பண்ணாம இன்னைக்கு அவங்க போய் ஓட்டு கேட்டாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக தான் செய்யுது. எந்த ஒரு திமுக காரனும் மனமுவந்து அந்த வேலையை அவன் பண்ணல அப்படிங்கிறது முதல்வருக்கும் விஷயம் போயிருக்கு. அதனால தான் அவரே வந்து ஒன்றிணைவோம் வா, என்னது உடன்பரப்பே வா அப்படின்னாரு, ஒன்றிணைவோம் வா, அப்புறம் ஓரணியில் தமிழகம், இதெல்லாமே பண்ணி பண்ணி பார்த்து எல்லா திட்டங்களும் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே தான் நெஞ்சு வலி தலை சுத்தல் எடுறா வண்டிய அப்போலோக்கு அப்படின்ட்டார் அவரு. அந்த அளவுக்கு இதெல்லாமே தான் அவருடைய மன உளைச்சலுக்கு காரணம். ஆனா ஒரு விஷயம் சார், அவருக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் வந்து சனாதனத்தை வந்து பையனை விட்டு ஒழிக்க வச்சிட்டோம். ஓகே, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கோழிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க அம்மா என்ன பண்றாங்க? 108 பிராமண பெண்களை அழைத்து, சுமங்கலிகளை அழைத்து, அதுவும் சுமங்கலி எப்படி அப்படின்னா கணவன் இருப்பவருக்கும் பெண் சுமங்கலி அப்படிம்பாங்க. அந்த பெண்மணிகளை அழைத்து அவங்களுக்கு கால கழுவி பாத பூஜை பண்ணிருக்கிறாங்க, கன்னியா பூஜை பண்ணிருக்கிறாங்க. எதுக்கு? முதல்வர் ஸ்டாலினுடைய ஆரோக்கியம் இன்னும் நல்லா இருக்கணும், மகனுடைய பட்டாபிஷேகம் கூடிய விரைவில் நடக்கணும் அப்படிங்கிறதுனால. சோ சுமங்கலி பூஜையும் பண்ணுவாங்க, பாத பூஜை பண்ணாலும் பிராமணர்களை கூட்டிட்டு. இப்பதான் உங்களுக்கு பிராமணர்கள் வேணும், அதெல்லாம் ஆரிய பார்ப்பன தியரி எல்லாம், அதாவது ஈரான்ல இருந்து குதிச்சு வந்தாங்க, கைபர் கணவாய் வழியா வந்தாங்க, அந்த மாதிரி தியரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மட்டும் அவங்க வந்து அம்பேத்கரை நம்புவாங்க. அம்பேத்கர் தானே சொன்னாரு ஆரியன் திராவிடன் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது, இந்த கான்செப்டே தவறான கான்செப்ட்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லிருக்காரு. எனக்கும் அதான் நம்பிக்கை, ஏன்னா நானும் ஓரளவுக்கு இதெல்லாம் படிச்சிருக்கேன். அதனால இந்த ஆரிய தேரிங்கிறது அந்த கால்டுவல் மாதிரி ஆளுங்கெல்லாம் கொண்டாந்து போட்டதுதான். இன்னைக்கு அவங்க வந்து அந்த துர்கா ஸ்டாலின் அம்மா வந்து அவங்களுடைய மத நம்பிக்கையை நான் ரொம்ப பாராட்டுறேன் வினோத். அதுல எந்த தப்புமே கிடையாது. அவங்க இன்னும் நல்லபடியா இறை நம்பிக்கையோட நல்ல வழிபாடுகள் செஞ்சு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் அந்த இறை வழிபாடு, அந்த இறை உணவு வருமாறு அவர்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஆல் செட் அண்ட் டன் இன்னைக்கு டிஎம்கே வந்து பயங்கரமான இறங்கு முகத்துல இருக்கு. அது 2011 மாதிரி 23 இடங்கள்ல ஜெயிக்க போகுதா, அல்லது 1991 கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது 2 இடத்துல ஜெயிச்சாங்களே அந்த அளவுக்கு கேவலமாக ஜெயிக்க போகிறதா, தோற்க போகிறதா அப்படிங்கறத காலம் சொல்லும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.